பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனார், அவர் பயபக்தியோட சாமி கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பயபக்தியோடு இரு அப்படிம்பாங்க. ஒரு கோயிலில் போயிட்டு நாம் சாமி கும்பிடும்போது சிரிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டோம்னா மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி நம்மளை புழுவ மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ரொம்ப மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டா தான் நம்ம பக்திமான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பயம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முகலே ஆசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு அருமையான ஹிந்தி பாட்டு வரும். என்னென்னா, எங்கே பயம் இருக்கோ அங்கே அன்பு இருக்காது, எங்கே அன்பு இருக்கோ அங்கே பயம் இருக்காது அப்படின்னு. அது உண்மை தானே. அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் நம்முடைய எல்லா உறவுகளுமே பயத்தினால கட்டமைக்கப்படுது. ஒரு அதிகாரி இருக்காருன்னா அவர் உண்மையிலே அன்பு செலுத்தக்கூடிய ஊழியர்கள் தான் தேவை. அப்போ அன்பு செலுத்தினா அவங்க நிச்சயமாக எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க, சின்சியராக இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க. அப்போ அன்பினால் ஆன ஓர் அலுவலகத்தை நம்ம உருவாக்க வேணாமா? இப்போ எப்படின்னா பயத்தினால் ஆன ஓர் அலுவலகம் தான் உருவாக்குது. இது உச்சபட்ச ரிலேஷன்ஷிப்பு மனிதனுக்கும் இறைமைக்குமான ஒன்று. அதுவே பயத்தினால் தான் கட்டமைக்கப்படுகிறது. நிறைய நேரத்தில் கடவுள் தண்டிச்சிருவார் அப்படின்னு நினைக்காம, இதை செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்குமே, இதை செஞ்சால் கடவுள் விரும்புகிறார். அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக அந்த பிரார்த்தனையில் ஈடுபட வேணாமா? அன்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தானே இருக்கணும், ஒரு கொண்டாட்டத்தோடு தானே இருக்கணும், ஒரு துள்ளலோடு தானே இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியோடு தானே இருக்கணும். அது ஏன் நாம் எதையோ இழந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம்? ஏன் அங்கே யாராவது சிரித்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டா எல்லாரும் கோபமாக திரும்பி பார்க்குறாங்க? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காட் ஃபியரிங்னு சொல்கிறோமே ஒழிய காட் லவ்விங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. கடவுளுக்கு பயப்படுறது எப்போன்னா, தப்பு செஞ்சால், குற்ற உணர்வு இருந்தால், செய்யக்கூடாதுன்னு செஞ்சால், யாரையாவது ஏமாத்தினா, எங்கேயாவது திருடுனா, எங்கேயாவது பொய் சொன்னால், இதை செய்யாதப்ப நம்ம ஏன் பயப்படணும்? அன்பு செலுத்தலாமில்ல. அப்போ நம்முடைய உறவுகள் இறைமையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அது எதன் மூலமாக அமையணும்? அன்புனால் அமையணும். அப்போ நம்முடைய உறவுகளை எல்லாம் அன்பினால் கட்டமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மேற்பார்வை பார்க்கவே வேண்டியதில்லை. அவங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களும் சுதந்திரமாக இருக்கலாம். எந்த இடத்துல சுதந்திரம் மதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை உணர்கிறான். அதுதான் உச்சபட்ச விழிப்புணர்வு. விழிப்புணர்வோடு இருக்கிறதுங்கிறது எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது இல்லை. நான் எதையெல்லாம் செய்யணுமோ அதை யாரும் சொல்லாமலே செய்கிறதும் விழிப்புணர்வு தான். எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்குவேன், அதை யாராவது தடை செஞ்சால் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்வது மட்டுமே விழிப்புணர்வு அல்ல. அது நாணயத்தின் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, யாருமே வற்புறுத்தாமல், யாருமே கட்டாயப்படுத்தாமல், யாருமே நிர்பந்தப்படுத்தாமல், யாருமே தண்டிக்காமல் நான் செய்ய வேண்டியதை நான் செய்து தான் தீருவேன் அப்படிங்கிறதும் ஒரு விழிப்புணர்வு. ஏனென்றால் இந்த பக்கம் சரியாக இருந்தால்தான் நாணயத்தின் அந்த பக்கம் சரியாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். குற்றமற்றவர்களாக, தவறு அற்றவர்களாக, நாம் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக சென்றால்தான் ஒரு கோயிலில் இது நிகழும். நம்ம போகிறோம், அங்கே போயிட்டு எதுவுமே வேணும்னு கேட்காம, எதுவுமே எனக்கு வேணாம், அப்போ என்ன வேணும்? நீ தான் வேணும். நீயே கிடைக்கும்போது மற்றதெல்லாம் நான் ஏன் தேடணும் அப்படின்னு ஒருவர் நினைச்சா அதுதானே உச்சபட்ச அன்பாக இறைமைக்கு செலுத்துவதாக இருக்க முடியும். இதை உணர்ந்தால் நம்முடைய எல்லா இடங்களிலும் நம்முடைய சமன்பாடுகள் சரியாக இருக்கும். இந்த சமன்பாடில் எழுகிற பிரச்சனைத்தான் மனித உறவுகளை சிக்கலாக்கி விடுகிறது. நாமும் மற்றவர்கள் நமக்கு பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பயத்தினால் ஏற்படுகிற மரியாதை என்பது தற்காலிகமானது. ஆனால் அன்பினால் ஏற்படுகிற மரியாதை என்பது நீடித்து நிற்கக்கூடியது. அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.